ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமல் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு ரேண்டம் vlog-ஆ இருக்கும். ஒரு சின்ன வெக்கேஷன் மாதிரி நான், என் ஹஸ்பண்ட், ஜீவன், அப்பா 4 பேரும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே ஷார்ட்ஸ், ரீல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணதில் நிறைய பேர் எந்த பிளேஸஸ் சொல்லுங்க, டெஸ்டினேஷன் எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்பீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிடுறேன். மருமல் ஹெர்பல்ஸில் நான் லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ்லேயே எனக்கு ரிப்பீட்டடாக கம்ப்ளைண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை டவுட்ஸ் ஆகட்டும், எனக்கு டைக்கு தான் வந்துட்டே இருக்குது. ஸோ கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து நீங்கள் கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணனால உங்களுக்கு இமீடியட்டாக ரிசல்ட் பார்த்து அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் அந்த மாதிரி கண்டிப்பாக வராது. இப் சப்போஸ் நீங்கள் 100% ஹெர்பல்னு நம்பி வாங்குற டை வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு பிளாக் கலர் இம்மீடியட்டாக கொடுத்தா அது கண்டிப்பாக அதில் கெமிக்கல் இருக்குது. கெமிக்கலால் மட்டும்தான் கருப்பு கலர் கொண்டு வர முடியும். நானும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வரேன், ஃபார்மா இண்டஸ்ட்ரி. என்னாலையும் இதில் வந்து அந்த கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி 100% ரிசல்ட் இமீடியட்டாக கொடுக்க முடியும். நான் அந்த மாதிரி சீட் பண்ண விரும்பலை. இந்த ஹெர்பல் ஹேர் டை வந்து டீ டிகாஷன் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 3 hours கழித்து வாஷ் பண்ணால் டார்க் ப்ரௌன் கலர் ஃபஸ்ட் டைம்லேயே கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த முடி வந்து உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியும். நான் என்னோட நேச்சர் வந்து அந்த மாதிரி நான் சீட் பண்ண மாட்டேன். என்ன உண்மையோ அதான் சொல்லி நான் சேல் பண்ணிருக்கேன். என்னாலையும் இதில் கெமிக்கல் ஆட் பண்ண முடியும். நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். என்னென்னா எனக்கு வந்து விளாக்லேயும் சரி, இதுலேயும் சரி, ரீல்ஸ்லேயும் இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணுறாங்க. என் பொண்ணு 10th ஸ்கூல் படிக்கிறா மேடம், முடி வந்து நரைச்சிருச்சு, உங்களோட கண்டிப்பாக ஹெர்பல் தானா, நம்பி வாங்கலாமான்னு. அவங்கள வந்து ஏமாத்துனா என்ன ஆகிறது? ஆக்சுவலாக அந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்குலாம் சீக்கிரமாக நரைக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல் இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணுறது. இன்னொன்று, ஏதாவது ஒரு சத்து குறைபாடு இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக நரைக்க ஆரம்பிக்கும். பிளட் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, இப் சப்போஸ் ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா ஒரு 1 week கழித்து செகண்ட் டைம் அப்ளை பண்ணுங்கள். ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படி தான் ஒர்க் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து உங்களுக்கு எப்போவுமே கலர் மாறும். அதனால் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். 100% சேஃபு. ஒரு சைடு எஃபெக்ட் கூட வராது. நார்மலாக இருக்கிற கருப்பு முடியை வந்து இது எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. இது ஒரு நேச்சுரல் ஹெர்பல் ஹேர் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். முடி அவ்வளோ திக்காக தெரியும், முடி கொட்டாது. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் 3 days-ஆக பார்த்தீங்கன்னா இந்த இடமே ஒரு நல்ல ஒரு நேச்சர் ஃபீலிங்கில் இருக்குது. சுற்றி கார்டன் அந்த மாதிரி. இதுக்காகவே நான் வந்து இந்த ஹெர்பல் பாத் பவுடர் தூக்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இது ஃபுல் பேக் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து காலியாக போகுது, ஹாஃப் பேக் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு ஹீட் வேவ்ன்றாங்க, வெளியே போனாவே கம்ப்ளீட்டாக பாடி சன்டர்ன் ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம மறுபடியும் கொண்டு வரக்கு, நம்மளோட நார்மல் ஸ்கின் டோனு கொண்டு வரதுக்கு இது சூப்பர் ப்ராடக்ட்டு. இந்த ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க, இல்லை காலேஜ் படிக்கிறவங்க, இப்போ மேரேஜுக்கு ரெடி ஆகிறீங்க அப்படின்னாலாம் இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி ஆல் ஓவர் த பாடி அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களுக்கு அப்படி ஸ்கின் க்ளோ ஆகும். கம்ப்ளீட் பாடி ஃபுல்லாகவே வந்து ஒரே ஸ்கின் டோன் மெயின்டைன் ஆகும். இது வந்து நீங்கள் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணி குளிக்கலாம். இம்மீடியட்டாக அந்த க்ளோ கொடுக்கும். என்னென்னா இதில் நம்ம லெமன் பீல், ஆரஞ்சு பீல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். இன்னொரு ப்ராடக்ட் வந்து சங்குப்பூ டீ. அப்பா வந்து கூட வந்திருக்காரு இல்லையா, அவர் இன்னொரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காரு. நான், ஹஸ்பண்ட், ஜீவன் இந்த ரூமில் இருக்கோம். ஸோ அப்பாவுக்கு வந்து இப்போ ஒரு 2-3 years பேக் வந்து ஒரு சின்ன ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. அவருக்கு பிபி இருக்குது. ஸோ 3 days-உமே அவருக்கு வந்து சங்குப்பூ டீ போட்டு தரணுன்றக்காகவே இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து சுகர் அண்ட் பிபி ரெண்டையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. எல்லாமே கம்ப்ளீட்லி ஹெர்பல் ப்ராடக்டாக தான் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் வரும். அதுக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணாலே கேட்லாக் லிங்க் வந்துடும். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து உடுமல்பேட்டில் இருந்தது. ஸோ அதுக்காக நான் ஜீவனுக்கு வந்து சரி ஹேர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலூனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஏதோ ஸ்பைக் மாதிரிலாம் செஞ்சு விட்டாங்க ஜீவனுக்கு. வெயிலில் போயிட்டு வந்து முடியல. சரி ஒரு மசாலா மோர் மாதிரி அடித்து குடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த அகரோவோட புல்லட் ஜூஸரில் தான் செஞ்சிட்ருக்கேன். இதுக்கான பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், வேணா செக் பண்ணுங்கள். இந்த சம்மர்னாலையும் சரி, ஜென்ரலாவே நம்ம பாடி ஹீட்னால பார்த்தீங்கன்னா, முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். சம்மர்ல வந்து ஹேர் லாஸ் ஜாஸ்தியா இருக்கும். உண்மையாவே இந்த ஹேர் வாஷ் பவுடர் இருந்தனால மட்டும் தான் எனக்கு வந்து ஹேர் ஃபால நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஹேர் குரோத்தும் இருக்கு. ஆக்சுவலா இது கூட நம்ம சீயக்காய் மட்டும் இல்லாம அரப்பும் சேர்த்துருக்கு, பூந்தி கொட்டை சேர்த்துருக்கோம்.
ஃபர்ஸ்ட் வாஷ்லயே பார்த்தீங்கன்னா, ஹேர் நல்லா திக்கா, ஷைனிங்காவும், உங்களுக்கு வந்து அடர்த்தியாவும் தெரியும். ஒரு தடவ வாஷ் பண்ணாவே. இதுக்கு காரணம் வந்து, இதுல மரநெல்லிக்கா, ஆம்லா சேர்த்துருக்கோம், செம்பருத்தி பூ சேர்த்துருக்கோம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்தனால நல்லா நுரைக்கும். அது இல்லாம வாசனையாவும் இருக்கும். மகிழம்பூ, ஆவாரம்பூ எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ வரைக்கும் லான்ச் பண்ணதுல செம்ம சூப்பர் ஹிட் ப்ராடக்ட்டா அது போயிட்டுருக்கு. இது வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம வந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். என்னன்னா, அப்பதான் அந்த சீயக்காய் வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு நல்லா நுரைக்கும். நெறைய பேர் வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா முடி ரொம்ப கொட்டுதுன்னு சொல்ட்டு. ஸோ ஹேர் வாஷ் பவுடர் வேணும் அப்டின்னா ஸ்க்ரீன்ல நம்பர் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் தான் உடுமல்பேட் வந்தோம். லாஸ்ட் ஏப்ரல்ல தான். மார்ச் எண்ட்ல வந்தோம். அந்த டைம் ஸ்கூலுக்காக ரொம்ப அலைஞ்சு நல்லாவே சன் டேன் ஆயிடுச்சு. வீடியோல நெறைய கமெண்ட் வந்துச்சு. மேடம் உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப கருத்துருச்சு. நீங்க பெங்களூர்ல இருந்தப்ப கலரா இருந்தீங்க. உடுமல்பேட் போய் ரொம்ப கருத்துட்டீங்க. அந்த மாரி நெறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் பெருசா கேர் பண்ணாம விட்டுட்டேன். அந்த மிஸ்டேக்க கண்டிப்பா இந்த சம்மர்ல பண்ணவே கூடாதுன்ட்டு, வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இந்த ஃபேஸ் பேக் தான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். இது கலரே பார்த்தீங்கன்னா, ரோஜா பூ கலர்ல இருக்கும். நீங்க ரோஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ இத அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டுருக்கேன். நல்லா அந்த டேன் இம்மீடியட்டா ரிமூவ் ஆகுது. இதுல ஆரஞ்ச் பீல், லெமன் பீல் இருக்கு. பியூர் சாண்டில்வுட் இதெல்லாம் போட்டனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணும்போதே ஸ்கின்ல டிஃபரன்ஸ் தெரியும். அப்பாவும், ஹஸ்பண்டும் ஃப்ரண்ட் சீட்ல இருக்காங்க. நானும், ஜீவனும் பேக் சீட்ல இருக்கோம். ஸோ இப்ப வந்து ட்ரிப்பு கெளம்பிட்டோம். உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல அந்த க்ளோ இப்ப நல்லா தெரியும். அதாவது சம்மர்ல இந்த மாரி ஸ்கின் டோன் மெயின்டெயின் பண்றதெல்லாம் கஷ்டம். உண்மையாவே அந்த ஃபேஸ் பேக்னால தான் வந்து அந்த ஸ்கின் க்ளோவ மெயின்டெயின் பண்ண முடியுது. ஸோ என்ன ப்ராடக்ட் வேணாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆன் தி வேல வந்து நிறுத்தி இளநீர் குடிக்கிறது, அப்புறம் இப்ப அந்த நுங்கு, பதநீர் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் குடிச்சிட்டு டிராவல் பண்ணிட்டுருக்கோம். கோயம்புத்தூர்ல இருந்து ஜஸ்ட் 45 மினிட்ஸ் டிராவல்ல சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து நான் ப்ரௌஸ் பண்ணி தான் பார்த்தேன். ஆனக்கட்டி அப்படின்ற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னன்னா இந்த சம்மர் வெக்கேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஹில் ஸ்டேஷன்லாம் செம்ம ரஷ்ஷு. நியூஸ் கூட வந்தது கொடைக்கானல் பத்தியெல்லாம். கொடைக்கானல், மூணார், ஊட்டி எல்லாமே கார் வந்து பல மணி நேரமா மூவ் ஆகாம டிராஃபிக் ஜாம் ஆயி ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல ஹில் ஸ்டேஷன் விசிட் பண்றத விட இந்த மாரி பக்கமா எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இந்த ரெசார்ட் புக் பண்ணி போயிருந்தோம். ஸோ உள்ள ஸ்டெப்ஸ் இறங்கி போகும்போது ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் இருக்கு. லெஃப்ட் சைட்ல பெட்ரூம் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் இறங்குற இடத்துலருந்து கம்ப்ளீட் வில்லா ஃபுல்லாவே நமக்கு தான் அந்த மாதிரி. ஸோ இந்த ரெசார்ட்ல பார்த்தீங்கன்னா 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஒண்ணு வந்து வித் பூல் இருக்கிற மாரி ஒரு ரூம். இன்னொரு ரூம் வந்து நார்மல் தான். அது வந்து மேல இருக்கும். அது அப்பாக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல நல்ல பெரிய பெட்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துரும். இந்த ரெசார்ட் பத்தி நான் ஜஸ்ட் இன்ஸ்டா ரீல்ஸ் ஒரு 2, 3 ரீல் பார்த்தேன். ஆனா YouTubeல பெருசா ரிவ்யூஸ்லாம் யாரும் போஸ்ட் பண்ணல. ஏன்னா இது புதுசா இப்ப தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 2025ல தான் ஓப்பனே பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் 4 மந்த்ஸ் தான் ஆகுது. நான் வந்து மேக் மை ட்ரிப்ல பார்த்துட்டு டைரக்ட்டா கால் பண்ணி தான் புக் பண்ணேன். ஆப்ல புக் பண்றத விட நம்ம டைரக்ட்டா கால் பண்ணி புக் பண்ணும்போது நமக்கு பிரைஸ் கம்மியா இருக்கு. இது ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பா குடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நேச்சர் ஃபீல்ல உங்களுக்கு ஒ ஷவர் ஏரியாலாம் குடுத்துருப்பாங்க. அம் இன்ஸ்டா ரீல்ல வந்து ரொம்ப சூப்பரா காட்டியிருந்தாங்க. நான் இந்த மாரி இன்ஸ்டாவ நம்பி நெறைய இடத்துல போயிட்டு ஏமாந்து போயிருக்கேன். கோயம்புத்தூர்ல நெறைய கடைலாம் போயி. அம் இந்த வில்லா வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. சுத்தி நேச்சர் செம்ம ரிலாக்சேஷனா இருக்கு. ஸ்விம்மிங் பூல் வந்து தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இதான் நான் ஸ்விம்மிங் பூல்குள்ளலாம் இறங்குனேன். இது வந்து ரெசார்ட்ல இருக்கிற காமன் ஸ்விம்மிங் பூல். மத்த ரூம்ஸ்க்கு இருக்கிற காமன் ஸ்விம்மிங் பூல். ஸோ உள்ள ரிசப்ஷனுக்குள்ள போனோனே ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, பெரிய இன்டோர் கேம்ஸ் ஆக்டிவிட்டிலாம் குடுத்துருந்தாங்க. ஸோ புதுசா தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஸ்டே அக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு குழந்தைங்களுக்குலாம் சம்மர் வெக்கேஷன் விட்டா, நம்ம எங்கேயாவது கோவிலுக்கு போவோம். இல்ல ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போயி, ரூம் மட்டும் போட்டுட்டு வெளிய சுத்திட்டே இருப்போம். அந்த பிளேஸ் இன்னைக்கு 5 இடம் கவர் பண்ணணும், 10 பிளேஸ் கவர் பண்ணணும். ஆனா இப்பலாம் அந்த மாரி முடியறதில்ல. அவ்ளோ டிராஃபிக் எல்லார்ட்டயும் கார் இருக்கு. எங்க போனாலும் டிராஃபிக் ஜாம். ஸோ இப்பலாம் என்ன பண்றாங்க, இந்த மாரி ரெசார்ட்டுக்கு வந்து குழந்தைங்கள கூட்டிட்டு போயிட்டு,
ஃபுல் டே ரெசார்ட்லயே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அது பேர் வந்து ஸ்டே அக்கேஷன் சொல்லுவாங்க. என்னன்னா, அங்கேயே இன்டோர் கேம்ஸ் இருக்கும், அவுட்டோர் கேம்ஸ் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் குடுத்துருப்பாங்க. நைட்டு கேம்ப் ஃபயர் டிஜே மியூசிக்கோட இருக்கும். இப்ப நாங்க ஒரு ஃபேமிலியா போயிருந்தாங்கன்னா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பஸ்ல 4, 4 ஃபேமிலி அப்படி வந்திருந்தாங்க. அவ்ளோ சூப்பரா குழந்தைங்கள கூட்டிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. ஸோ நாங்க இன்டோர் கேம்ஸ் விளையாடி, அவுட்டோர் கேம்ஸ் விளையாடி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அங்க ரெஸ்டாரண்ட்லயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ், காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு, அப்படியே வந்து கேம்ப் ஃபயர் கன்டின்யூ ஆச்சு. டிஜே மியூசிக்கோட. அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே நாங்க போனப்போ அவ்வளவா ரஷ் இல்ல ரெஸ்டாரண்ட்ல. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ரஷ் ஆயிடுச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் சைட் சீயிங் வந்து போலான்னு நெனச்சோம். ஆனா, அவ்வளவா சைட் சீயிங் பிளேஸஸ் இல்ல. டேமு இந்த மாரி சின்ன சின்ன பிளேஸஸ் இருந்தது. சம்மர்ன்றனால எங்கேயுமே தண்ணி இல்ல. வெளிய போனாலும் கிளைமேட் வெயில் தான். 30 டிகிரி, 32 டிகிரி அப்படி இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, மத்தியானமா அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு சரியான மழை. ஸ்விம்மிங் பூல்ல இறங்கலாம் அப்படின்னு நெனச்சு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். மழை விடவே இல்ல. அவ்ளோ மழை, அவ்ளோ சூப்பரா இருந்தது கிளைமேட்டு. ஸோ இந்த ரெசார்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அயனா வில்லே அப்படின்ட்டு இருக்கும். நீங்க வந்து மேக் மை ட்ரிப் மூலமாவும் புக் பண்ணலாம். இல்ல நீங்க டைரக்ட்டா அயனா வில்லேன்ட்டு Googleல ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா, கான்டாக்ட் நம்பர் வரும். நீங்க கால் பண்ணியும் புக் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் பார்ட் வந்து ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்விம்மிங் பூல் ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க ஸ்டே பண்ணியிருந்த அந்த வில்லால மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. என்னன்னா, என்ன நம்பி நீங்க நெறைய பேர் புக் பண்ணி போவீங்கன்றனால, நான் நெகட்டிவையும் இந்த வீடியோல சொல்லிர்றேன். இது ஒண்ணும் ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. சப்போஸ் ப்ரொமோஷன் வீடியோவா இருந்தாலுமே, நான் உண்மைய சொல்லி தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நாங்க ஸ்டே பண்ணியிருந்த அந்த வில்லால மட்டும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு குளிக்கிறதுக்கு வந்து ஹீட்டர் ஒர்க் ஆகல. அதுக்கப்புறமா அத ரெடி பண்ணாங்க. ஏசில கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதுக்கு அந்த மாரி கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தது. ஆனா ரூம் சர்வீஸ்லாம் நல்லா இருந்தது. நம்ம என்ன ஒரு ப்ராப்ளம் சொன்னாலுமே உடனே வந்து அட்டெண்ட் பண்ணி அத ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன பிரச்சனைங்க இருந்தது. பவர் கட் ஆயிட்டே இருந்தது மழைனால. ஆனா பவர் பேக்கப் இருந்துச்சு. ஸோ இப்படி போகும்போது இந்த மாரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்கும். அது நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் மறக்கடிக்கிற மாரி அந்த ஸ்விம்மிங் பூல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா, 2 பஸ் நெறைய ஆளுங்க வந்திருந்தாங்க. அவ்ளோ சூப்பரா குழந்தைங்கலாம் டான்ஸ் ஆடிட்டு, இன்னொரு கேங் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மோனிகா சாங்குக்கு வந்து கத்திக்கிட்டே எல்லாம் டான்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. நியர்லி கேம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7:00 டூ 8:00 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படியே கேம்ப் ஃபயர் முடிஞ்ச உடனே டின்னர் போயிரலாம். அ காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ தான். பஃபே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஷூட் பண்ணல பெருசா. இட்லி, தோசை, பூரி அந்த மாரி இருந்தது. நைட்டு பஃபேக்கு வந்து கேரளா பரோட்டா அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு. அது செஞ்சு குடுத்துருந்தாங்க. பட்டர் சிக்கன் வேற லெவல். ஸோ வெக்கேஷனுக்கு நீங்க எங்கேயாவது போக விரும்புனீங்கன்னா, நீங்க தாராளமா இங்க போயிட்டு ஸ்டே பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.